இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்குது. எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு. ரெண்டாவது நாம எங்க போறோம்ன்ற ஒரு ஐடியாலஜி இருக்குது நம்ம கிட்ட. எங்க போறோம்ன்றது யாருக்குமே தெரியாது, எங்க இருந்து வந்தோன்றதும் நமக்கு யாருக்கும் தெரியாது. இது நமக்கு மட்டுமா அப்படின்னா இல்ல இல்ல. ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பாண்டிய தேசத்துல ராஜாவுக்கு இந்த சந்தேகம் வந்து, என்ன சந்தேகம் அப்படின்னா, நான் எங்க இருந்து வந்தேன், நான் திருப்பி நான் எங்க போறேன், இத யார் சொல்றாளோ அவளுக்கு வந்து ஒரு அளவுக்கு தங்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாசல்ல கட்டி வச்சுட்டான். ஊர் பூரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. யார் வந்தா, யார் யார் வந்தா அப்படின்னா, ஆஸ்திகன் வந்தான், நாஸ்திகன் வந்தான். இன்னைக்குதான் நாஸ்திகம் இருக்குதுன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம், அன்னைக்கே நாஸ்திகம் இருக்குது. ஆனா அது எப்படி இருக்குதுன்னா, வேதத்தை அடியொற்றியதாக இருக்குது. வேதத்துல என்னென்ன சொல்லுதோ அதுல மறுப்பு, அதுல வந்து நிர்தாரணம்னு அது படிச்சவாளுக்குலாம் அது புரியும். அந்த மாதிரி வேதத்தினுடைய அங்கங்கள் எல்லாம் எல்லாரும் வந்து சொல்றா. ராஜாவுக்கு அந்த மனசுல இருந்த சந்தேகம் நீங்கவே இல்லை. அப்ப மதுரை ராஜா, அவன் பாண்டிய தேசத்து ராஜா. அப்ப பெருமாள் கிட்ட போய் அவன் பிரார்த்தனை பண்றான், கூடல் அழகர் கிட்ட. என்னப்பா, என் மனசுல ஒரு சந்தேகத்தையும் கிளப்பி விட்ட. இத்தனை நாளா நான் வந்து அதை யாருன்னா சொல்லுவாளான்னு நினைச்சேன். அந்த சந்தேகத்தை யாருமே தீர்க்கல. சரி, ஏதாவது பொண்ணு பொருள் கொடுத்தா யாராவது வந்து தீர்ப்பாளோ அப்படின்னு பொண்ணை நான் அதாவது கோல்டை நான் கட்டி வச்சேன். அப்படியும் யாரும் வரலையே, இது என்ன சோதனை, என்ன பகடக்காயா நீ மாத்திரைய அப்படின்னு பிரார்த்தனை பண்றான். அவர் சொல்ற, நீ போ, வேலை ஆகும், நான் உனக்கோசரம் இந்த நாடகத்துல, நான் எனக்கோசரம் என் நாடகத்தை நானே நடத்திக்கிறேன் உன்னை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சுட்டார். இங்க ஒரு பக்கம் இவரை அனுப்பிச்ச உடனே அவனுக்கு ஒரு விஷயம், என்னடா அது, நாம பெருமாள் கிட்ட வந்து அதாவது தெளியும் பார்த்தா எதுவுமே தெரியலையே. இங்க ராத்திரி பெருமாளுக்கு மாலா கைங்கரியம் பண்ணக்கூடியதான விஷ்ணு சித்தர் அப்படின்னு எப்பயுமே விஷ்ணுவனுடைய சிந்தனையோடு இருக்கக்கூடியவர். அவர் பெருமாளுக்கு அந்த புஷ்ப கைங்கரியம் தான் பண்றார். அவர் வந்து வேதாத்தியனம் பண்ணவர், சாஸ்திரத்தை வாசித்தவர். இருந்தாலும் பெருமாளுக்கு புஷ்பத்து கைங்கரியத்தை தவிர வேற எதுவும் உச்சிதம் இல்லைன்னு சொல்லி அந்த புஷ்ப கைங்கரியம் பண்ற அவர்கிட்ட போனார் பெருமாள். என்ன தூங்கிட்டு இருக்கிய அப்படின்னா, நான் கைங்கரியத்துல தானே ஈடுபட்டு இருக்கேன் 24 மணி நேரம் அப்படின்னா. இல்ல இல்ல, பாண்டியன் சொல்றான், அதுக்கு நீ பதில் சொல்லாத உட்காந்துருக்கிய இன்னும் அப்படின்னு பெருமாளுக்கும் அவருக்கும் விஷ்ணு சித்தருக்கும் வாக்குவார். இல்லை இல்லை, நீ போ அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே ஏதோ நான் அத்தியனம் பண்ண, ஏதோ உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிவிட்டா, மற்றபடி எனக்கு சாஸ்திரங்களை வச்சு நிர்ணயம் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற. அதெல்லாம் கிடையாது, நீ தான் போற, நீ தான் அதை சொல்ற, உனக்கு எல்லாருக்க கௌரவத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அவருக்கு உத்தரவு கொடுக்குற விஷ்ணு சித்தர். விஷ்ணு சித்தர் என்ன பண்றாரு, சரி பெருமாள் நியமனம், நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு மறுநாள் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரி எல்லாம் முடிச்சுட்டு இந்த பெருமாளுடைய நம்ம போவோம். ஊருக்கு போனால் பெருமாள் நன்னா செய்து ஒரு தரத்துக்கு 2 தரம் உழுந்து சேவிச்சு வா, நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு வரணுன்ற மாதிரி வா, நல்லபடியாக சபையில் போய் உதவிதான் வாங்கிட்டு வராத, நல்லபடியாக நான் திருப்பி வரணுமே அப்படின்னு அவருக்கு ஒரு மனசுல சந்தேகம். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதனால நம்மளும் ஒரு பொருளாக்கி அனுப்புறானே அப்படின்னு பயத்திலேயே அவர் போனார். வாசல்ல எல்லாருமே வாயில் காப்பான் முதல் கொண்டு இவரை சிரிக்கிறார். உள்ளுக்குள்ள போய் உட்கார, உள்ளுக்குள்ள சபைக்கு நடுவில் போனா எல்லாருமே நடாது, கோவில்ல பூ தொடுக்கிற பாப்பா வந்து இந்த சந்தேகத்தை தீர்க்க போறானான்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு அகம்பாவம். ராஜா பார்த்தான், ஏதோ இருக்குது இவர்கிட்ட, ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், மனசு வந்து ஒரு படபடான்னு அடிச்சுக்கிறது, அதனால இவர் ஏதோ எனக்கு செய்தி தான் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு அர்க்கிய பாத்தியம் ஆச்சமணி எல்லாம் அவருக்கு உபச்சாரம்லாம் பண்ணி ஒரு ஆசனத்தை காமிச்சு, இந்த ஆசனத்தில் நீங்கள் போய் உட்காந்து உங்களுடைய தர்க்கத்தை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா. என்ன தத்துவம் அப்படின்னா, நானே பரத்வம், நான் தான் உலகத்தில். இந்த நாராயணன்ற சப்தத்துக்கு என்னன்னா, ராமாயணம்னா தெரியும் எல்லாருக்கும், ராமனுடைய வழி. தட்சிணாயனம்னா என்னன்றது தெரியும், அதாவது தெற்கு பக்க வழி. உத்தராயணம்னா தெரியும் எல்லாருக்கும், வடக்கு பக்க வழி. இதுதான் அயனம்ன்றது, அது வழி. ராமாயணம் அந்த மாதிரி வழி. அந்த மாதிரி இப்ப நாராயணம்னு கொண்டு வாங்க, நர இதி அயனம். இந்த நர கூட்டத்துக்கெல்லாம் வழியாகப்பட்டவன் அவன் தான்.
அதனால்தான் நாராயண சப்தம் மேலோங்கி இருக்குது. நீ கேசவா சொல்லு, மாதவா சொல்லு, நான் நாராயணான்னு கையை தூக்கிட்டியானா அவன் மற்ற நாமங்களை காட்டும் அந்த நாமத்துக்கு அவன் விசேஷமா இது பண்றான். அப்ப இந்த சந்தேகம் அவருக்கு தீர்றது. ஏன்னா இந்த ஜீவாத்மா எங்க போய் சேர்றதுன்னா பரமாத்மா கிட்ட தான் போய் சேர போறது. அந்த பரமாத்மா சிவன் நாராயணன் தான் அப்படின்னு அவர் பெருமாள் சொல்ல சொல்ல இவர் சொல்றார். எல்லாருக்கும் திருப்தியானது. விரைந்து கிழியதுதான் அந்த புன்முடியாகப்பட்டது தானே இவருடைய திருவடி வாரத்துல இறங்கி அவருக்கு சமர்ப்பிச்சுதான். அதுவே தன்னை சமர்ப்பிச்சுதான். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே இவருக்கு நல்ல இது பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பட்டத்தியான நேரில் உட்கார வச்சு ஒரு நகர்வலம் இவனே பெருக்கிண்டு ரோட்டெல்லாம் பெருக்கிண்டு இவர் ஆட்சின்னு போறான் மூலகால வாத்தியத்தோட. இதை யார் பண்ணவங்க? எம்பெருமான் பண்ணான். அவனுக்கு ஒரு சந்தோஷம். நாம சொல்லி ஒருத்தன் இவ்வளவு தூரம் காரியம் செய்யறானே, அவனை நாம போய் பார்க்கணும், அவனுக்கு எப்படி எல்லாரும் கௌரவிக்கிறான்றத நாம போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் கருடன்ல ஸ்ரீபூமிவாசத்தோட அவன் வந்து அந்த மதுரை மாநகரத்துல அவன் பெரியாழ்வார அவன் பார்க்கிறான், எம்பெருமான் பார்க்கிறான். இதை பெரியாழ்வார் பார்த்தார். என்னடா அது, நம்ம ஏதோ ஒரு தத்துக்கு யானை மேல உட்கார வச்சு இவ்வளவு தூரம் பண்றான், இங்கேயும் வந்து பிரத்யட்சமா இருக்கானே, இவனுக்கு திருஷ்டி தோஷம் வந்துட போறதே அப்படின்றதுக்கோசரம் தான் 10 பாசுரங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் மலமார்களில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவோர் குட்டு முழங்கும் அப்பாஞ்ச சமயமும் பல்லாண்டு. இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதனால எம்பெருமான வந்து இவர் அவருக்கு திருஷ்டி வரக்கூடாது. அவர் இவருடைய கோலத்தை பார்க்கணும்னு அவன் வந்தா அவருக்கு திருஷ்டி வரக்கூடாதுன்னு பார்த்தாரா. சரி, அதுக்கு தாளம் வாத்தியம் எல்லாம் ஓடும் இல்லையா. அந்த யானையில் இருக்கிற கட்டியிருக்கிற மணியே எடுத்து அடிச்சுட்டு இந்த 10 பாசுரத்தையும் எம்பெருமானுக்கோசரம் சமர்ப்பிச்சது இந்த ஆணி சுவாதியில. அதுதான் இங்க நடந்துருக்கு. எம்பெருமான் கருடாருடனாக பெரியாழ்வார் சார்பில் நமக்கெல்லாம் இன்னைக்கு பெருமாள் நம்ம பிரசிடென்ட் பத்மநாபாச்சார் மூலியமா இன்னைக்கு நமக்கு வந்து பெருமாள் இந்த திவ்ய தரிசனத்தை கொடுத்துருக்கான். இதுல வந்தவாள் வராதவாள் சீர்பாடல் மாதிரி இதை கேட்டவா கேட்காதவா சொல்லவா சொல்லாதவா தூரேந்து டெலிகாஸ்ட்ல சேவிச்சவா எல்லாருக்கும் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு